Hi guys, welcome to Shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி காஜு பன்னீர் கறி. ஆத்தென்டிக்கான தபா ஸ்டைல் ரெசிபி. ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி, ரோட்டிக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷா இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி வீட்டில் ரொம்ப நல்லா டேஸ்டா குயிக்கா செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. காஜு பன்னீர் கறி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம பேசிக்கா இருக்கிற இன்கிரிடியன்ஸ் காஜு, பன்னீர், கேப்சிகம் இது மூணையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 5ல இருந்து 10 வரைக்கும் நீங்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அதுல லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் சேம் ஆயில்ல நம்ம ஹாஃப் கேப்சிகம் நல்லா இந்த மாதிரி கியூப் சைஸுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேவைப்பட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா இருக்கிற ஆயிலே நம்ம பன்னீர் கியூப்ஸை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 250 கிராம்ஸ் இருக்கிற பன்னீர் கியூப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும். ஓரளவு லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இதையும் நம்ம எடுத்து தனியா வச்சிடலாம். சேம் கடாயில ஒரு வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பழம் ரஃபா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 5-6 முந்திரி பருப்பு. உங்களோட காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சேம் கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிட்டு அடுப்பில் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு உங்களோட காரத்துக்கு ஏற்ப காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா மசாலா கரைஞ்சிரும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ண மாதிரி இதுல ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர், கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீர், கேப்சிகம், காஜு இது எல்லாத்தையுமே உள்ள ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கடைசியா இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட காஜு பன்னீர் கறி ரெடி ஆயிடுச்சு. இதோட ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. இதை இப்ப சர்விங் பவுல்ல சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை அப்படியே ஆட் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். சப்பாத்தி, ரொட்டி கூடலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷா இருக்கும். பட்டரை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சமா சப்பாத்தியை பிச்சு பன்னீர் கூட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்.
நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சேம் மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப பர்ஃபெக்டா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Bye guys, ishq you all.